நான் அதிமுக மக்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். இப்ப திரும்ப அதிமுக மூலியமா புதுசா நிக்க வைக்க போற அந்த எம்எல்ஏவை சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்ல இங்க இருந்து போனார்ல உங்க பழைய எம்எல்ஏ, அவர் நல்லவர் நினைச்சு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் இந்த திமுக காரங்கிட்டயும் அதிமுக காரங்கிட்டயும் அந்த கட்சிக்காரங்க கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கலாம். அந்த கட்சின்னு பாரம்பரியமா ஓட்டு போடுறேன்னு சொல்றீங்கல்ல, அவங்கள ஒரே ஒரு ரெக்வஸ்டா கேக்குறேன். நீங்க சப்போர்ட் பண்ணி இந்த இடைத்தேர்தல்ல சீமான் எங்க பெரியப்பாவையோ இல்ல எங்க கட்சியில இருந்து ஒரு 4 பேரை உள்ள அனுப்புனீங்கன்னு வைங்களேன், உள்ள இருக்கவனோட வாய்ஸ் மொத்தமா அப்படியே ஆடியோ கட்டான மாதிரி இருக்கும். அவனுங்களுக்கு பேசவே தெரியாது. ஏடிஎம்கேல இவ்வளவு தொகுதி ஜெயிச்சிட்டீங்க, டிஎம்கேல இவ்வளவு ஜெயிச்சிட்டீங்க, இந்த கட்சி 0-0ன்னு கலாச்சிட்டு இருக்கானுங்களே, ஒரு 4 தொகுதியாவது கொடுத்து இவங்களை உள்ள அனுப்புங்க சட்டமன்றத்துக்குள்ள. சட்டமன்றத்துல இருக்கவங்க வாயெல்லாம் அடைக்கப்படும். அப்ப தெரியும் அந்த சட்டமன்றத்துல ஜெயிச்சு 108 சீட்டோட உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அந்த கட்சியோட பவர் என்னன்னு அப்ப தெரியும். நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி நாங்களும் அவங்களை கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம்ல. இப்போ ஏடிஎம்கேல கேள்வி கேட்கறீங்க, எல்லா கட்சியிலயும் கேள்வி கேட்க முடியுது, எங்களால உள்ள வர முடியல. இது நாங்களா ஓடி போய் ஜெயிக்கிறதுக்கு ரன்னிங் ரேஸ் கிடையாது. அப்படி இருந்தா உயிரை கொடுத்தாவது ஓடி போய் ஜெயிச்சிருப்போம். இது மக்கள் ஓட்டு போட்டா மட்டும்தான் இந்த வின்னிங் எங்களுக்கு வரும். இப்போ ஒண்ணுமே இல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா ஒரு பால் போட்டு பாக்குறானுங்க, அதோட கமெண்ட் செக்ஷனு மக்களோட அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறானுங்க. இப்ப ராகவா லாரன்ஸ் சொல்றானுங்க, சும்மானா சொன்னோடனே மக்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, அப்ப நிக்க வச்சா ஜெயிப்போமா மாட்டோமா முன்னாடி தெரிஞ்சுக்கிறானுங்க. இல்லன்னா எப்படி ஒரு விஷயம் வெளியில லீக் ஆகுது, அவர் நிக்கவே போறது இல்லைன்னு முன்னாடியே லீக் ஆகுது. அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா மீடியாவை வச்சே ஆட்சி நடத்தி முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு ஏதாவது ஒரு பண்ணணும், புதுசா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா முதல்ல அதுல மீடியால போடுவோம், மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். நெகட்டிவா இருந்ததுன்னா அதை அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும், பாசிட்டிவா இருக்குன்னா அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இப்போ யாரை நிக்க வச்சாலும் அவங்கள ஜெயிக்க வச்சு ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆல்ரெடி அவங்க சிஎம் சீட்ல உட்கார்ந்தாச்சு. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எண்ணிக்கையில ஜெயிச்சிருக்கீங்க. இப்ப சீமானையும் சீமான் சார்ந்த ஒரு 4-5 நபர்களையும் உள்ள விட்டீங்கன்னா எல்லாம் அந்த 4 முனை போட்டின்னு சொன்னோம்ல, அது சட்டசபைக்குள்ளயும் இருக்கும். 4 முனை அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியும் கேள்வி கேட்கறதுக்கு சிஎம் சார் பதில் சொல்ற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை அமையும். அதனால நீங்க பாக்குற மீடியால என்னதான் டிவிக்கே தான் இந்த வாட்டி இடைத்தேர்தலையும் ஜெயிக்கும்னு சொன்னாலும் அது நீங்க என்னன்னா பேசிட்டு போங்கடா, நாங்க ஒரு வாட்டி இந்த வாட்டி சீமானை சப்போர்ட் பண்றோம், உங்க கட்சிக்கு ஆளுங்கெல்லாம் உங்களை ஏமாத்தினதுக்காக பழி வாங்குறதா கூட நீங்க இதை வச்சுக்கோங்க, எடுத்துட்டு வந்து எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா நீங்க ஓட்டு போட்டு நாம் தமிழ் கட்சி சார்பா ஜெயிக்கிற எந்த ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டும் உங்களை கண்டிப்பா ஏமாத்த மாட்டாங்க. இங்க இருந்து ரிசைன் பண்ணி போய் மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணி அந்த கட்சியில போய் சேர்றது அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அந்த ரிசைன் பண்ண எம்எல்ஏ கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், உங்க பணத்துல அடுத்த இடைத்தேர்தல நடத்துங்க. பொட்டாங்கிள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு பனையூர்ல, அந்த வாஷிங் மிஷினோட போட்டோ கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நாங்களும் வாங்கிப்போம். எப்படின்னா தூய சக்தி எல்லாரும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாரும் நல்லவங்களா மாறிட்டு இருக்காங்க. நாளைக்கு யாரெல்லாம் நல்லவங்களா மாறுவாங்கன்னே தெரியல. அந்த வாஷிங் மிஷின்ல இவங்க எல்லாம் அப்படி அள்ளி போட்டோன்னே ஒரு ரவுண்ட் ஓடி முடிச்சு வெளில வந்தோடனே எல்லாரும் நல்லவங்களா ஆயிடுறாங்க, எப்படின்னே புரியல. உங்களை வந்து திரைக்கவர்ச்சின்னு சொன்னது உங்க காதுக்கு வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த கேள்வியும் உங்க காதை எட்டும் அப்படின்னு நம்புறேன்.